வரப்போற தேர்தல்ல மதிமுக எத்தனை சீட்டுகள் எதிர்பார்க்கும் திமுகவிடம்? மறுமலர்ச்சி திமுக தொடங்கப்பட்டது சீட்டுக்காக வேண்டி கிடையாது. தந்தை பெரியார் ஒரு வாசகம் கோட் பண்ணியிருக்காரு. சிறிய கட்சியாக இருந்தாலும் உண்மையும் உழைப்பும் இருந்தால் பெரிய கட்சிகள் சாதிக்காததை சாதிக்க முடியும். இது 60களில் தந்தை பெரியார் சொன்னது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஐயா பெரியார் சொன்னதை நடைமுறைப்படுத்தி எவராலும் செய்ய முடியாத சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிற கட்சி மறுமலர்ச்சி திமுக. ஸ்டெர்லைட்டு இருக்கட்டும், முல்லை பெரியாறு அணை உரிமை பாதுகாப்பாக இருக்கட்டும், 8 வருடங்களில் 32 போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டு அரசியலை திகைக்க வச்ச அந்த முல்லை பெரியார் போராட்டம் நாங்கள் தான். 25 ஆண்டுகள் ஸ்டெர்லைட் நச்சாலை அகற்றுவதற்கு போராட்டம் நாங்கள் தான். வேலிக்கருவேல முள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு அகற்றுவதற்கு நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கினது நாங்கள் தான். தமிழ்நாடு முழுக்க 5000 கிலோமீட்டர் நடந்து 2 கோடி மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய போதும் எங்கள் தலைவர் வைகோ தான். சைக்கிள் பயணம், நடைபயணம், பிரச்சார பயணம் என்று தமிழ்நாட்டை 8 திசைகளிலும் 24 கோணங்களில் அளந்த தலைவர் வைகோ. ஆக எங்களுக்கு சீட்டு பேரம் கிடையாது, நாட்டுக்கு பாடுபடுத கட்சி. அதனால அது எப்படி இருந்தாலும் அதை நாங்கள் சிறப்பாக எதிர்கொள்வோம். உங்களுடைய முதன்மை செயலாளர் தான் சொல்றாரு துரை வைகோ அவர்கள் 12 சீட்டாவது கேட்போம் குறைந்தது அப்படின்னு. 12 சீட்டு கிடைச்சி 8 சீட்டாவது நாங்கள் வெற்றி பெற்றா எங்க கட்சியும் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா மீண்டும் வரும் என்கிற கருத்தை சொல்லிவிட்டு, ஆனாலும் இது குறித்து தலைமை கழகம் முடிவெடுக்கும் என்றுதான் அவர் பிரஸ் மீட்ல சொன்னார். நீங்க அந்த பாதியை எடுத்துக்கிட்டு பின்பாதியை விட்டுருவீங்க. இதுதான் முழுமையா அவர் சொன்னது. முழுமையா சொன்னது இதுதான். அது தலைமை கழகம் முடிவெடுக்கும், கூட்டணி கட்சி எல்லாம் பேசி முடிவெடுப்பாங்க.